திருமணமான ஒரே வருடத்திலேயே தன்னுடைய கணவர் அடிச்சு கொடுமைப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்கிறதா பிரபலமான யூடியூபரான டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவர்கள் மேல அவருடைய மனைவி இப்போ வரதட்சணை கொடுமை புகார் அளிச்சிருக்கிற விஷயம் தான் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே திருப்பூர்ல வரதட்சணை கொடுமையாளர் ரிதன்யா அப்படிங்கிற பெண் வந்துட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் தான் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனுடைய செய்தியும் இப்போ சமூக வலைதளத்துல பெரும் பேசும் பொருளாகி இருக்கிற நிலையில அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்பவே பிரபலமான யூடியூபரா இருந்துட்டு இருக்கவர் தான் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவர்கள். இவர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருடைய மனைவி விமலா தேவி அப்படிங்கிறவங்க மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில இப்போ மருத்துவரா பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் மதுரையில மிக பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ திருமணமான ஒரு வருடத்திலேயே தன்னுடைய கணவர் வீட்டுல வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. திருமணம் போது விமலா தேவியோட பெற்றோர்கள் வந்துட்டு 30 பவுன் தங்க நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்தது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசையும் கொடுத்திருக்காங்க. அப்போ புதுசா வீடு கட்டிட்டு இருந்த சுதர்சன் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு போட்ட 30 பவுன் தங்க நகையையும் வித்துட்டு அந்த காசுலையும் வீடு கட்டியிருக்காரு. இப்போ தனக்கு மேலும் ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாம தன்னுடைய மனைவி கிட்ட இன்னும் 10 லட்சம் ரூபாய் பணமும் 20 பவுன் நகையும் கேட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியை வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டி இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாம மனைவி விமலா தேவி அவங்க வந்துட்டு இப்போ கணவர் சுதர்சன், மாமியார் மாலதி மற்றும் மாமனார் சுந்தரராஜன் அவர்கள் மேல காவல் நிலையத்துல இப்ப புகார் அளிச்சிருக்காங்க. இதனை விசாரிச்ச போலீசார் வந்துட்டு இப்போ 3 பேரையும் அதிரடியா கைது செஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம 4 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே சுதர்சன் அவர்கள் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பதிவு செய்யற வீடியோக்களானது சில மணி நேரங்கள்லயே பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து அதன் மூலியமா நல்லாவே சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில இவரே வரதட்சணை கேட்டு தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்பதான் திருப்பூரை சேர்ந்த ரிதனியா அவங்க வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு சம்பவமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி எல்லாருடைய மனசையும் பெரும் அளவுல பாதிச்சது. இதனுடைய சூடே இன்னும் மாறாத நிலையில அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.